உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. 9842252166. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையிலான உள்துறை அமைச்சகம் தேசிய புலனாய்வு அமைப்பின் என்ஐஏ இயக்குநராக புகழ்பெற்ற IPS அதிகாரி சதானந்த் வசந்த் டேட்டையும் தேசிய பேரிடர் மீட்பு படையின் NDRF இயக்குநராக IPS அதிகாரி பியூஷ் ஆனந்தையும் நியமித்துள்ளது. முன்னதாக இந்த நியமனங்களுக்கான உள்துறை அமைச்சகத்தின் முன்மொழிவுக்கு அமைச்சரவையின் நியமன குழு ஒப்புதல் அளித்துள்ளது. இதனையடுத்து இந்த நியமனங்கள் பற்றிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. 1989 உத்தரப்பிரதேச பிரிவு IPS அதிகாரியான பியூஷ் ஆனந்த் தேசிய பேரிடர் மீட்பு படையின் இயக்குநராக நியமிக்கப்படுகிறார். தற்போதைய தேசிய பேரிடர் மீட்பு படையின் இயக்குநர் NDRF அதுல் கர்வால் மார்ச் 31 ஓய்வு பெறவிருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தேசிய புலனாய்வு அமைப்பின் NIA தலைமை இயக்குநராக மகாராஷ்டிராவை சேர்ந்த IPS அதிகாரி சதானந்த் வசந்த் டேட்டை மத்திய அரசு நியமித்துள்ளது. சதானந்த் டேட் நவம்பர் 26 தாக்குதலின் போது பயங்கரவாதிகளை எதிர்த்து போராடியதற்காக குடியரசுத் தலைவரிடம் காவல்துறை பதக்கம் பெற்றவர். வணிகவியல் துறையில் முதுகலை பட்டம் பெற்ற அவர் புனே பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர். ராஜஸ்தான் கேடரின் 1990 பேட்ச் IPS அதிகாரியான ராஜீவ் குமார் சர்மா போலீஸ் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணியகத்தின் BPRD தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். தற்போதைய இயக்குநர் பாலாஜி ஸ்ரீவஸ்தாவுக்கு மார்ச் இறுதியில் பதவிக்காலம் முடிவடைகிறது. அதன் பிறகு சர்மா பதவியேற்பார். புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள NIA இயக்குநர் சதானந்த் வசந்த் டேட்டும் BPRD தலைவர் ராஜீவ் குமாரும் ஒரே காலகட்டத்தில் IPS அதிகாரிகளாக தேர்வாகி பயிற்சி பெற்றவர்கள்.